வணக்கம். வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ட்ரெடிஷ்னல் ஃபில்டர் காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடையில் எவர் சில்வர் ஃபில்டர் கிடைக்கும், பித்தளையும் செம்பு சேர்ந்த மாதிரி ஃபில்டரும் கிடைக்கும். நான் அது மாதிரி எடுத்துருக்கிறேன். இது மேலே இருக்க கப்பில் நிறைய ஓட்டை இருக்கும். அது மேலே தான் நம்ம காஃபி பொடி போட போகிறோம். இது பியூர் காஃபி. உங்களுக்கு வேணும்னா 80 காஃபியும் 20 சிக்கரியும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொரன்னு ஃபில்டர் காஃபிக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க அரைச்சி தருவாங்க, வறுத்து அரைச்சி தருவாங்க. அப்படி இல்லைனாலும் ரெடிமேடும் கிடைக்கிது, எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கலாம். இதுக்கு மேலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டிருக்கேன். பாத்திரத்தில் 1.5 கப்பு தண்ணி வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த காஃபி பொடி மேலே தண்ணி ஊற்றும் போது அந்த டிகாஷன் நல்லா திக்காக இருக்கும், நல்லா இறங்கிடும். அந்த சாரெல்லாம் எடுத்துரும், காஃபி பொடியில் இருக்க சாரெல்லாம் எடுத்துரும். இந்த மாதிரி ரவுண்டாக வரா மாதிரி ஊற்றிடுங்க. ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா இறங்கிடும். அதுக்குள்ளே நம்ம மூடி போட்டுருங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது ப்ளூ பால். இதில் ஆடை அதிகம் கிடையாது. திக்கான பால் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறதில்ல. இது நான் 1/2 லிட்டரில் 4 பேருக்கு காஃபி கலக்கலாம். சர்க்கரை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபில்ட்ரு இறங்கியிருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். இது மாதிரி பிடிச்சிட்டு எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இறங்க பாக்கி இருக்குது. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு காஃபிக்கு நம்ம கலந்துக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு வரா மாதிரி அந்த டிகாஷன் எடுத்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டிகாஷனில் சேர்த்துடலாம். பாலை சேர்த்தாச்சு. சூப்பர் வாசனை, காஃபி வாசனை கமன்னு வருது. அந்த ஆற்றும் போதே நம்மளுக்கு வாசனை நல்லா வரும். ஒரு அருமையான ஃபில்டர் காஃபி சூப்பராக இருக்கும். காலங்காத்தாலும் எழுந்து இது மாதிரி ஒரு காஃபி குடிச்சிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப உற்சாகமாகவும், நிறைய அடிக்கடி குடிக்கக்கூடாது காஃபியை. காலையில் ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம், 2 நேரம் தான் குடிக்கணும். அதிகமாக குடிச்சிங்கனாலும் அதுவும் நல்லது கிடையாது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.